உங்களுக்கான கொஸ்டின் 6 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட்ஸ். இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பரா இருக்கு. ஸ்கொயர் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ண என்ன ரிசல்ட் கிடைக்குது, இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இதுவே இப்படி கொடுக்குறான்னு வைங்க, 35 ஸ்கொயர் மைனஸ் 34 ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட்ஸ். இது ரெண்டும் அடுத்தடுத்த நம்பரா ஸ்கொயர் பண்ணிட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஜஸ்ட் அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணாலே போதும். 69 கிடைக்குதா? இதான் ஆன்சர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா a பிளஸ் b a மைனஸ் b. இப்போ இந்த ஸ்டைல தான் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. சரியா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏன்றது 6, bன்றது 5. 6 பிளஸ் 5 எழுதிடலாமா? அது எப்படி எழுதலாம்? 6 மைனஸ் 5 எழுதிடலாமா? ரெண்டே ஆட் பண்ணா 11, மைனஸ் பண்ணா 1. சரியா? 11 into 1 11 தானே? அதுதான். ஓ, இப்படிலாம் செஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியறதுக்காக இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுன்னா அடுத்தடுத்த நம்பரா இருக்கு, ஸ்கொயர் பண்ணி வித்தியாசம் கண்டுபிடிக்க சொன்னா ரெண்டே ஆட் பண்ணாலே போதும். சரியா? இவ்வளவு சிம்பிளாலாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, இப்படிதான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், அடுத்தடுத்த நம்பர் ஸ்கொயர் பண்ணிட்டு வித்தியாசம் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஸ்ட்ரெயிட்டா ரெண்டே ஆட் பண்ணி எழுதிடும். அடுத்தடுத்த நம்பர் ஸ்கொயர் பண்ணி வித்தியாசம் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், ரெண்டே ஆட் பண்ணி எழுதிடலாம். அதே தான் அங்கேயும். என்ன வரும்? 11. அதே தான் அங்கேயும். என்ன வரும்? 7. அதே தான் அங்கேயும். என்ன வரும்? 3. இது ரெண்டே ஆட் பண்ணா 7 3 10. 19 11 ஆட் பண்ணா 30. இது ரெண்டே ஆட் பண்ணா 30. இது ரெண்டே ஆட் பண்ணா ஒரு 10 40 ஆச்சா? ஒரு 15 55 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். புரியுதா? இதுக்கு ஆன்சர் 55. இதுக்கு என்ன ஆன்சர்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. புரிஞ்சுன்னா லைக்கை தட்டி விடுங்க. யூஸ்ஃபுல்லாக தான், நல்ல பேருக்கு ஷேரை பறக்க விடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.